சச்சங்கம்தான் சச்சங்கம்தான் சத்தியத்தின் பாதை காட்டும் சச்சங்கம்தான் இருளில் இருந்து ஒளி தரும் சச்சங்கம்தான் ஆத்மாவை உயர்த்தும் சச்சங்கம்தான் சத்தியத்தில் இருந்து சத்தியம் காட்டும் இருள் வாழ்க்கையில் ஒளியை ஊட்டும் மரணத்தை தாண்டி அமரத்தை தரும் மாறும் வாழ்வை மாற்றும் சச்சங்கம்தான் தமோவில் இருந்து சதவாக மாற்றும் பலஹீனத்தை பலமாக்கி நிறுத்தும் அலௌகிக சக்தியை அழித்து உயர்த்தும். ஓம் சாந்தி. சத்சங்கம் என்ற தலைப்பில் இன்று 3வது பட்டி. சத்சங்கம் என்பது மிக பெரிய மறைமுகமான ஒரு சக்தியாகும். இன்று நாம் சத்சங்கம் என்ற தொடரில் 3வது நாளில் இருக்கின்றோம். நாம் சத்தியத்தின் சங்கத்தை பற்றி ஆராய போறோம். சத் சங் என்ற சொல் தான் சத்தியமான சங்கம் என அர்த்தம் தருகிறது. ஒரு முறை ஒரு மனுஷன் இருந்தான். அவன் நொண்டி நடந்துட்டு இருந்தான். அவனால சரியா நடக்க முடியல. காரணம், அவனுடைய கால்ல ஒரு முள் இருந்தது. அவனை சுற்றி இருந்தவங்க அவங்கிட்ட, அந்த முள்ளை நீ ஏன் எடுக்கல, உனக்கு ரொம்ப சிரமமா இருக்குமே, வலி இருக்குமே சொன்னாங்க. அந்த மனிதன் சொல்றான், இல்ல, அந்த முள்ளை எடுக்கும்போது அதிகமான வலி ஏற்படும், எனக்கு பயமா இருக்கு, அதனால நான் எடுக்கிறதுக்கு விரும்பலன்னு சொன்னான். அவன் அந்த வலியோட துன்பத்தோட தொடர்ந்து நடந்துட்டே இருந்தான். ஒரு நாள் வேற ஒரு மனிதன் வந்து அவனுடைய கால்ல இருந்த முள்ள பலவந்தமா எடுத்துட்டான். பாருங்க, ஆரம்பத்துல முள்ளை எடுக்கும் போது அவனுக்கு வலி ஏற்பட்டது. நிச்சயமா வலி இருக்கத்தான் செய்யும். ஆனா அதுக்கு பின்னால அந்த முள் அவனிடமிருந்து விடுபட்டு விட்டது இல்லையா? முள்ளை எடுத்துட்டான். அதே போலதான் சத்தியம் என்பது அந்த முள்ளை எடுப்பது போலதான். ஆரம்பத்துல அது சில சிரமத்தை ஏற்படுத்துறது போல நமக்கு தோணலாம். இல்ல தற்காலிகமாக சில காயங்கள், சில அசௌகரியம் ஏற்படலாம். அது நிரந்தர சுதந்திரத்தை நமக்கு கொடுக்குது. ஆகவே அது சத்தியத்தை ஆழமான அளவுல நம்ம பார்க்கும்போது அது உண்மையான வடிவுல இருக்கக்கூடிய நிஜமாகும், தூய்மையான வடிவுல இருக்கக்கூடிய நிஜமாகும். மனம் அதை மாற்றுவதற்கு முன் இருக்கக்கூடிய நிஜம்தான். ஏன்னா பலமுறை என்ன நடக்குது, சத்தியம் நமக்கு முன்னால நேரா இருந்தாலும் நாம கதைகளை உருவாக்க தொடங்குறோம். சத்தியம் எப்போதுமே மிகவும் சுலபமானது, ஆனால் அது மனதை சிக்கலாக மாத்துது. ஏன்? அது பல முறை அறிவிப்புகளை சேர்த்து வைக்குது. அந்த முன் அறிவிப்புகள் நம்மளது கடந்த அனுபவங்களிலிருந்து அல்லது அகம்பாவம், காயப்பட்ட உணர்வுகளிலிருந்து வருது. கடந்த காலத்தில் அனுபவித்த எதுவாக இருந்தாலும் அது அந்த சத்தியத்தில் சேர்க்கப்படுது. அதனால் அது மிகவும் சிக்கலாக மாறுகிறது. இதை இன்னும் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும்னா கண்ணாடி மற்றும் மேக்கப் ரெண்டு கூட நம்ம கம்பேர் பண்ணலாம். ஒருத்தர் கண்ணாடிக்கு முன்னால போறாங்க. அது சுத்தமான கண்ணாடி. முன்னால இருக்கிறத என்ன பண்ணும், அப்படியே பிரதிபலிக்கும். கண்ணாடிக்கு முன்னால என்ன வந்தாலும் அது பிரதிபலிக்கும் தானே. கண்ணாடி எதையுமே மறைக்காது. உடல்ல அல்லது முகத்துல இருக்கக்கூடிய குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை தெளிவா காட்டும். நான் மேக்கப் போட்டு அந்த குறைகளை மறைக்கிறதுக்கு முயற்சி செய்தாலும் நிஜம் அந்த இடத்துல மறைஞ்சு போயிடுது. உதாரணமாக, நீங்க ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, ஆனா அவங்க கிட்ட இருந்து பதில் வரல. இங்க சத்தியம் என்ன, இன்னும் அவங்க கிட்ட இருந்து எனக்கு பதில் வரல. ஆனா இப்போ நான் என்ன மேக்கப் போட்டுக்கிறேன், உணர்ச்சிகள் சேர்க்கப்படுது. ஏன் அந்த நபர் எனக்கு பதில் தரல, அவங்க ஏன் என்ன மதிக்கல, அவங்க ஏன் அவாய்ட் பண்றாங்க, நான் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. இது எல்லாமே அந்த சத்தியத்துல சேர்க்கப்படக்கூடிய உணர்ச்சியின் மேக்கப் தான். இதனால கோபம், வெறுப்பு, தனிமை எல்லாமே உருவாகுது. அனைத்து விதமான நாடகங்களும் உருவாக தொடங்குது. ஆனா உண்மையான சத்தியம் என்ன, இன்னும் பதில் வரவில்லை என்பதுதான். அந்த நபர் பிஸியா இருக்கலாம், இல்ல அந்த நபர் மெசேஜ பார்க்காம இருந்திருக்கலாம், பார்த்திருந்தாலும் வேற வேலையில இருந்திருக்கலாம், இல்லைன்னா பதில் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம், பதில் கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கலாம், ஆனா மறந்திருக்கலாம்.
நடுவுல மனம் என்ன பண்ணுது, பலவிதமான கதைகளை உருவாக்க தொடங்குது. பின்னால சத்தியம் மறைஞ்சிருது. சுலபமான வார்த்தைகள்ல சத்தியம் என்பது எந்த ஒரு கதையும் இல்லாத ஒரு உண்மைதான். அது வெறும் உண்மை மட்டும்தான். அதுல எந்த விதமான கதைகளும் சேர்க்கப்படாது. அது விளக்கங்கள் இல்லாத ஒரு நிஜம். அது அகம்பாவம் சேர்க்கப்படாத உண்மையான ஒரு விழிப்புணர்வு. அப்படின்னா ஏன் சத்தியம் வாழ்க்கையில முக்கியம்? ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? ஏன் சத்தியம் முக்கியம்? நம்மை நமது இயல்பான நிலையில நிலைப்படுத்துறதுக்காக வாழ்க்கையில சத்தியம் முக்கியமானதா? அவசியமாக முக்கியமானதுதான். ஏன்? நம்பிக்கை கொண்டு வர்றதுக்காக சத்தியம் முக்கியமானது. உறவுகளுக்காக சத்தியம் முக்கியமானதுதான். ஆத்மாவினுடைய உண்மையான இயல்பு எது? சத்தியம் தானே. நாம அந்த நிலையில இருக்கணும். நாம அந்த சத்திய நிலைக்கு சென்றவுடன் அது தெளிவை உருவாக்குது. உதாரணமாக நீங்க ஒரு நடைபாதையில நடந்துட்டு இருக்கீங்க. ஒருத்தர் உங்களை பாக்குறாரு. ஆனா எந்த விதமான பதிலும் உங்களுக்கு கொடுக்கல, சிரிக்கல, ஓம் சாந்தின்னு கூட சொல்லல. பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு. இப்ப மனம் என்ன பண்ணுது? நிறைய கதைகளை உருவாக்குது. அவர் ஏன் என்ன அப்படி பார்த்தாரு? நான் ஏதாவது தப்பு செஞ்சேனா? என்கிட்ட ஏதாவது தவறு இருக்கா? இப்படி தொடர்ச்சியான எண்ணங்கள் உருவாகுது. ஒரே காரணம் என்ன? அவர் பார்த்தாரு என்ன, பதில் அளிக்கல. நாம கதையை உருவாக்க தொடங்குறோம். அதன் பின்னால பல விஷயங்களை நினைக்கிறோம். ஆனா உண்மையான சத்தியம் என்ன? அவர் என்னை எங்க பார்த்தாருன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். அல்லது பல முறை நாமும் இதே அனுபவத்தை சந்திக்கிறோம். ஒருத்தர் முன்னாலேயே இருந்தாலும் நாம வேற சிந்தனையில இருப்போம். நாம அந்த நபரை பார்க்கல. அந்த விஷயம் இங்க கூட நடந்திருக்கலாம். அவர் உங்களை பார்த்தாரு, ஆனா வேற விஷயங்களை அவர் நினைச்சிட்டு இருக்காரு. சத்தியம் மிகவும் சுலபமானதுதான். நாம உருவாக்கக்கூடிய கதைதான் அதை சிக்கலாக மாத்துது. அதை குழப்பத்தை உருவாக்குது. நாம சத்தியத்துடன் இருந்தா நம்முடைய எதிர்வினை நிகழ்விற்கு மாறானது கிடையாது. நம்முடைய விளக்கத்திற்கு தான் இருக்கும். நாமே உருவாக்கக்கூடிய விளக்கங்களுக்கு நாம் எதிர்வினை கொடுக்கிறோம். ஆகவே நம்ம சத்தியத்துல நிலைச்சிருந்தா மனதுல உருவாகும் தேவையற்ற கதைகளை தவிர்க்கலாம். அடுத்தது, சத்தியம் நம்மை விடுதலையாக்குது. ஒரு அறைக்குள்ள நீங்க நுழையறீங்க. யாருமே உங்களை கவனிக்கல, உங்களை யாருமே வெல்கம் பண்ணல. அப்ப மனம் என்ன பண்ணுது? கதைகளை உருவாக்க தொடங்குது. அவங்க என்ன மதிக்கல, எனக்கு முக்கியத்துவம் தரல. ஆனா உண்மை என்ன? அவங்க உங்களை கவனிக்கலன்றதுதான். நாம அதை கதையா மாத்துறோம். மனம் ஒரு உணர்ச்சி தொடர் உருவாக்குது. பல சீசன்கள்ல எபிசோட்களை உருவாக்குது. நாம கதைய கேக்குறோம். இது உண்மையா இல்ல கதை தானா? அப்போ அந்த கதைகள் எல்லாமே மறைஞ்சிருது. சத்தியம் தேவையற்ற எண்ணங்கள்ல இருந்து விடுதலையாக்குது. அது அமைதியை தருது. அமைதி தேவையற்ற எண்ணங்களால மட்டுமே தான் கெட்டு போகுது. உதாரணமாக, நீங்க லேட்டா எந்திரிக்கிறீங்க, இல்ல வேலைக்கு லேட்டா போறீங்க. நம்ம காரணங்களை சொல்றோம். என்ன சொல்றோம்? டிராபிக் ஜாஸ்தி ஆயிருச்சு, அலாரம் என்னை எழுப்பல, கிளைமேட் சரியில்லை. உண்மை என்ன? நம்ம அலாரத்தை நிறுத்திட்டு தூங்கிட்டோம். நாம பொறுப்பை ஏற்கணும். இல்லைன்னா குற்றம் சாட்டக்கூடிய நிலையில செயல்படும். பொறுப்பை நம்ம எடுத்தாதான் சக்தி உருவாகும். காரணங்கள் சொல்றது ரொம்ப சுலபம்தான். ஆனா அந்த காரணங்கள் என்ன பண்ணுது? நம்மளை பலவீனமாக மாத்துது. சத்தியம் சுலபமானது. அது நம்மை சக்திசாலியாக மாத்துது. நாம மற்றவங்களை குற்றம் சாட்டினா நம்முடைய வாழ்க்கையினுடைய கட்டுப்பாட்டை அவங்களுக்கு கொடுக்கிறோம். சத்தியத்துல இருந்தா கட்டுப்பாடு நமக்கே இருக்கும். சத்தியம் அமைதியை காக்க உதவுது. அது சக்தியை தருது. கடினமான சூழ்நிலைகள்ல மனம் கதைகளை உருவாக்குது. ஆனா உண்மை சுலபமானது. அது ஒரு சந்திப்பு மட்டும்தான். மனம் அதை பெருசா மாத்துது. மனம் முழுமையற்ற தகவலை விரும்பாது. அதனால் அது கதைகளை உருவாக்குது. அது மோசமான சாத்தியங்களை விளக்கங்களை சேர்த்துக்குது. நாம உணர்ச்சி ஏற்றத்தாழ்வுல சிக்கிறோம். அடுத்ததாக சத்தியம் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு உதவுது. ஒரு நோயாளி டாக்டர் கிட்ட போறாரு. அவருக்கு டயாலிசிஸ், அதாவது அவருக்கு டயபெட்டிஸ் இருக்கு. அப்ப அத டாக்டர் சொல்றாரு. அவரு என்ன பண்றாரு? அதை ஏத்துக்கிறதுக்கு மறுத்துடுறாரு. ஆனா ஏத்துக்கலன்னா வாழ்க்கை மாறாது. ஏத்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்? மாற்றம் என்பது நிச்சயமாக வரும். சத்தியம் எப்போதுமே சௌகரியமாக இருக்காது, ஆனால் பயனுள்ளதாக இருக்கும். இப்ப நாம ஒரு செயல்பாடு செய்யறோம். ஒர்க் பண்ணலாம் நம்ம எல்லாருமே. சில வாக்கியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அது சத்தியமா இருந்தா மட்டும் கை தட்டுங்க. அத கதை, நாடகம்
அப்படின்னு இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு மழை பெய்யும், சத்தியம். மழையால என்னுடைய இன்றைய நாள் கெட்டு போயிரும், நாடகம். பதில் வரல, சத்தியம். அவங்க என்ன மதிக்கல, நாடகம். திட்டம் மாறிருச்சு, சத்தியம். என்னுடைய நாள் கெட்டு போயிருச்சு, நாடகம். வேலை கரெக்டா இல்ல, வேலை இன்னைக்கு சரியா பேலன்ஸா போகல, சத்தியம். நான் தோல்வி அடைஞ்சிறேன், நாடகம். டிராபிக் அதிகமா இருக்கு, சத்தியம். சத்தியம் மற்றும் மன நாடகத்தின் வித்தியாசம் இப்பொழுது தெளிவாக இருக்கு. நாம சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டா மனதுல உருவாகக்கூடிய நாடகத்தில இருந்து வெளியே வரலாம். சத்தியம் அமைதி, சக்தி தருகிறது. கடவுள் சத்தியத்தின் சமுத்திரமாக இருக்காரு. சத்தியம் சத்தியத்தை அடையாளம் காணும். சத்தியத்துல இருந்தா கடவுளுடன், பாபாவுடன் இணைப்பு இருக்கும். நாடகம் தூரத்தை உருவாக்கும். எப்போ சிவபாபா நமக்கு சொல்றாரு, சிவபாபா சத்தியமானவங்களை நேசிக்கிறாரு. சத்தியம் கடவுளின் இதயத்திற்கான நுழைவாயில். நாம் எவ்வளவு சத்தியமாக இருக்கிறோம், அவ்வளவு நெருக்கமா இருப்போம். சத்தியம் ஒரு குணம் மட்டும் கிடையாது, அது தெய்வீக இணைப்பிற்கான ஒரு பாதை தான். அடுத்த முறை மனம் நாடகம் உருவாக்கும் போது, எனக்கு நாடகமா வேணும் இல்ல கடவுள் வேணுமா கேளுங்க. இப்போ நாடகம் தேவைப்படுதா, நமக்கு கடவுள் தேவைப்படுறாரா என்ன, உங்களையே நீங்க கேளுங்க. ஓம் சாந்தி. சந்தோஷம் மலரச் செய்கிறது, அத்ருஷ்ய பாலனாவில் வாழ்வு தருகிறது, அலைபாயும் மனதில் அமைதி தருகிறது, அன்பின் வாசம் வீசும் சச்சங்கம் தான். வாழ்க்கை கலை தினமும் கற்பிக்கும், மனத்தில் தீவுக்குணம் மலர வைக்கும், தேகாபிமான வெப்பம் குளிர வைக்கும், 5 விகாரத்தில் இருந்து விடுவிக்கும், ஜீவனை நிரப்பும் ஆனந்த தரும், அனுபவம் மூலம் உண்மையை சொல்லும், பிறவின் அன்பை அதிகரிக்கச் செய்யும், உள்ளத்தில் தீபம் ஏற்றும் சச்சங்கம்